Hi guys, so this is a day 2 for solving a SQL problem in LeetCode. So here they're providing find the customer referee. So this is the problem statement. ஸோ இங்கே வந்து கஸ்டமர் டேபிள்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கஸ்டமர் டேபிளில் கஸ்டமர் ஐடி நேமு ரெஃப்ரி ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐடி தான் ப்ரைமரி கீன்னு இங்கே கொடுத்துருக்காங்க டேபிளில். ஸோ ஈச் ரோ ஃபார் திஸ் டேபிள் இண்டிகேட்ஸ் ஐடி ஃபார் கஸ்டமர் அந்த நேம் அண்ட் ஐடி ஆஃப் த கஸ்டமர் ஹூ ரெஃபர் தம். ஸோ என்னென்னா இங்கே 3 காலம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம் அண்ட் கஸ்டமர் ரெஃப்ரி ஐடி. ஸோ இங்கே ரெஃப்ரி ஐடிங்கிறது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து யார் ரெஃபர் பண்ணாங்கங்கிறத மீன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த நேம் ஆஃப் த கஸ்டமர் தட் ஆர் ஈதர் ரெஃபர்டு பை எனி கஸ்டமர் வித் ஐடி நாட் ஈக்குவல் டு 2 ஆர் நாட் ரெஃபர்டு பை எனி கஸ்டமர்ஸ். ஸோ இங்கே என்ன போயிட்டுருக்காங்கன்னா கஸ்டமர் ஐடி வந்து கஸ்டமர் ஐடி 2 வந்து ரெஃபர் பண்ண அதை நாட் ரெஃபர்டு அதை மட்டும் ஃபில்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் நாட் ரெஃபர்டு பை எனி கஸ்டமரே ரெஃபர் பண்ணாத கஸ்டமரையும் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் டேபிள் நேமு. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைக் என்ன கேட்டிருக்காங்கன்னா கஸ்டமர் வித் ரெஃபர் பண்ண நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 2ங்கிற கஸ்டமர் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே மார்க் இவங்களும் 2ங்கிற ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அது அட் த சேம் டைம் ரெஃபர் பண்ணாதவங்க லைக் நாட் ரெஃபர்டு பை எனி கஸ்டமர் இந்த வில் ஜான் இதெல்லாம் வந்து உங்கள் ரெஃபரே பண்ணலை. ஸோ இவங்களையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறேன் நான் MS SQL சர்வரில் சால்வ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த கஸ்டமர் நேம் ஆஃப் த கஸ்டமர் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து செலக்டில் வந்து நம்ம நேம் காலம் மட்டும் எடுத்துக்கலாம். ஃப்ரம் கஸ்டமர் டேபிள் வேர் ஐடி வந்து நாட் ஈக்குவல் டு 2 ஆர் ரெஃப்ரி ஐடி இஸ் நல். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைக் ஐடி வந்து கஸ்டமர் ஐடி நாட் ஈக்குவல் டு 2னா லைக் எந்த ஐடி வந்து லைக் கஸ்டமர் ஐடி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெஃபர்டு பை எனி கஸ்டமர் வித் ஐடி நாட் ஈக்குவல் டு 2. ஸோ இங்கே பேசிக்காக ஐடின்னு போடக்கூடாது, ரெஃபர்டு ஐடி தான் கேட்டிருக்காங்க. ஸோ யாரும் இந்த ரெஃபர் பண்ண ஐடி 2 வந்து அது வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அது ஐடி நாட் ஈக்குவல் டு 2 அண்ட் ஆர் ரெஃப்ரி ஐடி வந்து நாட் ரெஃபர்டு பை எனி கஸ்டமர்ஸ். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். invalid column name. So spelling mistake. KLD. So one run பண்ணலாம். very must. ஸோ அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ வில் ஜான் பில் சாக் இந்த 4 காலம்ஸ் தான் லைக் ரெஃப்ரி ஐடி வந்து 2 வந்து அவங்க வந்து ரெஃபர் பண்ணல. அட் த சேம் டைம் ரெஃப்ரி ஐடி வந்து நல் வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ இதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு. 9 டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இன் திஸ் ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து என்னென்னா மோஸ்ட்டாக என்ன கான்செப்ட்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெஃப்ரி ஐடி வந்து நாட் ஈக்குவல் டு, ஸோ ரெஃப்ரி ஐடி வந்து 2 வந்து ரெஃபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாட் ஈக்குவல் டு இங்கே வேர் கண்டிஷன் நாட் ஈக்குவல் டு இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எய்தர் கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்கனால நம்ம ஆர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ அதில் வந்து நாட் ரெஃபர்டு பை எனி கஸ்டமர் எல்லாம் புதுசாக நியூ கஸ்டமர் வந்திருக்கவங்க மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்கே இஸ்னல்னு கொடுத்துருக்கோம். இஸ்னல்னா என்ன அர்த்தம்னா லைக் அந்த கஸ்டமர்லாம் புது கஸ்டமர், யார் ரெஃபர் பண்ணாமல் வந்திருக்க கஸ்டமர்னு அர்த்தம். ஸோ அதனால் இங்கே இஸ்னல் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் ஸோ நல்லுங்கிறது வந்து சீக்கிரம் பொறுத்தவரை நல்லுங்கிறது
நத்திங் நன் இப்போ பைத்தானில் வந்து நன்னுன்னு வரும். ஸோ இங்கே நல் கண்டிஷனுங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இதான் கான்செப்ட். வேர் கண்டிஷனில் நாட் நல் ஆர் கிளாஸ் ஈதன் கொடுத்துருக்காங்க, ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். இஸ் நல்ங்கிறதுங்கிறது என்னென்னா கஸ்டமர் வந்து ஆர் ரெஃபர் பண்ணாதனால இங்கே வந்து நியூ கஸ்டமர்னால இஸ் நல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட்.